ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நான் பேசுறது கிளியரா கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குது தானே? சார். சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் காட்டிட்டு உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். இதெல்லாமே சின்ன சின்ன ப்ராக்டிகல்ஸ். இதெல்லாமே நீங்க ப்ராக்டிகல்ஸ்லயே மிக சிறிய ப்ராக்டிகல்ஸ். இதெல்லாமே நீங்க நார்மலாவே செய்யக்கூடிய ப்ராக்டிகல்ஸ். ஸோ அதனால இதை பத்தி பெருசா போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. இப்போ நான் காட்டுற ப்ராக்டிகல்ஸ் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் மெயினாக அரும்புட்ட விஷயத்த பார்ப்போம் நாங்க. ஓகே, ஸோ அரும்புட்டை என்ன மாதிரி பண்றாங்க, எப்படி வெட்டுறாங்க, எந்த கிளை துண்டத்தை வெட்டுறாங்க. ஓகே, அதை ஒழுங்கா பார்த்துக்கோங்க மெயின். ஓகே, சரி. இதிலிருந்து தாவரம் தெரிவு செய்யப்படும். நோயற்ற தாவரம் கலந்துவேர் தொகுதியை கொண்ட தாவரம் அரும்பொட்டுக்காக தெரிவு செய்யப்படும். ஒட்டுமுறையாக ஆரோக்கியமான தாவரத்திலிருந்து சிறந்த இயல்புகளை கொண்ட ஆரோக்கியமான தாவரத்திலிருந்து விற்பான அரும்பு தெரிவு செய்யப்படும். அரும்புகளை எடுப்பதற்காக தாய் தாவரத்திலிருந்து வேறாக்கி சிறிய அரும்பு வைத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுக்கட்டையில் அரும்பை பதிக்க வேண்டிய இடத்தில் வளைய சிறிய பட்டை சதுர வடிவில் வெட்டி அகற்றப்படுவதை காண்கின்றீர்கள். இது ஒட்டும் வகைக்கு அமைய வெட்டப்படும் வடிவம் வேறுபடும். டீயொட்டு, ஏச்சொட்டு, பச்சொட்டு என வகைப்படும். ஆரோக்கியமான தாவரத்தில் இருந்தெடுக்கப்பட்ட அரும்பு வெட்டி அகற்றப்பட்ட பட்டை அளவிற்கு வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக வெட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட அரும்பு என்னம்மா ஃபர்ஸ்ட் இது அரும்பொட்டா கிளையோட்டா? அரும்பொட்டு. என்ன அரும்பொட்டது? ம் டீ 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 வகை அரும்பொட்டு. ஓகேயா? பெரும்பாலும் டீ வகை அரும்பொட்டு எதுக்கு சிறப்பாக நாங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோசாக்கு எல்லாமே நாங்க டீ வகை அரும்பொட்டு சிறப்பா செய்யற ஒரு தாவரம். ஓகேயா? ஸோ அரும்புட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். 2018 என் ஃப்ரெண்ட் தான் ஞாபகம் வருது. ஆனா இப்ப இழிவா கதைக்கல, நான் சொல்றேன் என்ன விஷயம்னா, அவன் தெளிவா அதுல அரும்புட்டுன்னு கொடுத்துருந்துச்சு, அவன் கிளை ஒட்டு செஞ்சுட்டான். அப்பயும் அந்த இன்விஜிலேட்டர் வந்து திருப்பியும் கேட்கிறாரு, தம்பி உங்களுக்கு என்ன ஒட்டு செய்ய இருந்துச்சு அப்படின்னா, சார் அரும்புட்டு சார். அரும்புட்டை சார் அப்ப அவர் கேட்கிறார், திருப்பியும் கேட்கிறாரு, தம்பி நீங்க அரும்புட்டை செஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப விளங்கிருச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓகே சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ என்ன சொல்றது, மார்க்ஸ் போயிருக்கும் இப்ப. சோ ஒழுங்கா வாசிங்க, அவங்க என்னத்தை செய்ய சொல்றாங்க, அரும்பொட்டா கிளையொட்டான்றது ஒழுங்கா வாசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. அடுத்தது, இந்த ஒட்டுதல்ன்ற விஷயம் நீங்க செய்யும் போது நீங்க பெரிய லெவல்ல முக்கியத்துவமான நீங்க ரெண்டு விஷயத்துல கட்டாயம் மெயினா முக்கியத்துவமா, அதாவது ஃபோக்கஸ் பண்ணணும். என்னதுன்னா, ஒட்டுதலுக்காக தெரிவு செய்யற நீங்க எந்த இடத்த வெட்ட போறீங்களோ அந்த வெட்டப்படுறது அளவு. ஓகே, வெட்டப்படுற அளவு சாதாரணமா பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர். அந்த அளவுல தான் நீங்க அந்த ஒட்டுதலுக்கான பகுதி வெட்டி எடுக்க போறீங்க. வெட்டி எடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. வெட்டப்படுற பகுதி எந்த வயரத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? எந்த வைரத்துண்டத்துல இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப கவனம். சரியா? அடுத்தது, வெட்டும் போது நீங்க என்ன வகையான அரும்பொட்டு மேற்கொள்றீங்க? அரும்பொட்டுலயே நிறைய வகை இருக்கு. விளங்குதா? டீ வகை அரும்பொட்டு, எச்சொட்டு, ஐயொட்டு, துண்டொட்டு. துண்டொட்டை தான் பேட்ச் ஒட்டுன்னு சொல்லுவாங்க, பேட்ச் பட்டிங்னு சொல்லுவாங்க. செவ்வக ஷேப்ல பாத்தீங்கன்னா அரும்பு வெட்டப்பட்டிருக்கும். அரும்பை நீங்க எங்க ஒட்ட போறீங்களோ அந்த இடத்துலயும் பகுதி எப்படி செவ்வக ஷேப்ல வெட்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப சிம்பொட்டுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? சிப் பட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கேன் தானே உங்களுக்கு நான்? ஒட்டுதல் படிக்க ஞாபகம் இருக்கா? அது எதுக்குள்ள வரும் சிம்பொட்டு? கிளையொட்டா அல்லது அரும்பொட்டா? Yes. அரும்பொட்டுக்குள்ள வரும். சிம்பொட்டுன்னு ஒண்ணு இருக்கு, சிப் பட்டிங்னு ஒண்ணு இருக்கு. சோ உங்களுக்கு பிரதானமா இந்த அரும்புட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. பொதுவா அரும்புட்டை செய்யுங்க, இல்லைன்னா கிளையொட்டை செய்ய சொல்லி உங்களுக்கு ஒரு தாவரம் கொடுப்பாங்க. ஆனா என்ன, ஒரு தாவரம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. வெவ்வேறு கிளை துண்டங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க, தண்டு துண்டங்களை கொடுப்பாங்க. அதுல நீ தெரிவு செய்யணும், எதுல நான் ஒட்டுதல் செய்ய போறேன்,
எந்த மாதிரி ஒரு தண்டு துண்டத்துல நான் செய்ய போறேன், எந்த தண்டு துண்டத்துல நான் எந்த தண்டு துண்டத்துல என்ன பகுதியில, இடைவேற தண்டு துண்டமா, மென்வயர தண்டு துண்டமா அல்லது வன்வயரமா, எந்த பகுதியில நான் வெட்ட போறேன், எந்த எந்த இடத்துல முதிர்ச்சி அடைந்த பகுதியில நான் வெட்ட போறேன்றது மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ பெரும்பாலும் நாங்க எந்த துண்டத்துல வெட்டுவோம், அது பதிவைத்தலா இருக்கட்டும் ஒட்டுதலா இருக்கட்டும், எந்த பகுதியில நாங்க சேதத்தை ஏற்படுத்துவோம்? இடைவெளி. இடைவயர தண்டு துண்டம், அதாவது இடைவேரத்துல முதிர்ச்சி அடைந்த தண்டு அந்த பகுதியில தான் நாங்க என்ன செய்வோம், ஒட்டுதலையும் மேற்கொள்வோம். பதிவைத்தலும் அதே தான். ஏன்னு காரணம் கேட்டா, இடைவயிற தண்டு துண்டம் அல்லது இடைவயிற முதிர்ச்சி அடைந்த துண்டத்துல தான் என்ன இருக்கும், போதிய அளவு போதிய அளவு ஹோமோன்கள் போதிய அளவு உணவு சேமிப்பும், போதிய அளவு என்ன இருக்கும், ஓமோன்கள், வளர்ச்சி ஓமோன்கள், நொதியங்கள் அளவு காணப்படும். அதனாலதான் நாங்க இடைவயிற தண்டு துண்டத்தை தெரிவு செய்யறோம். விளங்குதா? மென்வயரத்துல உணவு சேமிப்பு குறைவு, வளர்ச்சி ஓமோன்கள் அளவு கூட. வன்வயர தண்டு துண்டத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உணவு சேமிப்பு கூட, வளர்ச்சி ஓமோன்கள் அளவு குறைவு. ஆனா பிரதானமா நாங்க தெரிவு செய்யறது என்ன பகுதி அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா இடைவயிற தண்டு துண்டம். சரி, இது உனக்கு தெரியுது. அப்ப என்ன ஷேப்ல வெட்டுனாங்கன்றது தெரியுது, எப்படி வெட்டுனாங்கன்றது தெரியுது. அரும்பு தெரிவு செய்யும் போது அரும்பு வெட்டுற பகுதி எப்படி இருக்கும்னா, ரெண்டு அரும்பு, அதாவது இந்த முனை இருக்கு தெரியுமா, ரெண்டு அரும்புகள் உருவாகிறதுக்கு ரெண்டு கணுக்களுக்கு இடையில இருக்கணும் நீ வெட்டப்படுற பகுதி. அது ரொம்ப முக்கியம். அதுவும் வெட்டப்படுற பகுதி கணுக்களுக்கு கீழாக தான் நீ வெட்டணும். அதை ரொம்ப பார்ப்பாங்க மெயினா, கணுக்களுக்கு கீழா. நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கணுக்கள், அந்த கணுக்களுக்கு கீழாக. இப்ப இங்க ஒரு கணு இருக்குன்னா அந்த கணுக்களுக்கு கீழாக தான் நாங்க வெட்டுதல் மேற்கொள்ளணும். ரெண்டு கணுக்களுக்கு இடையில தான் நாங்க அந்த வெட்டுதலை மேற்கொள்ளணும். அந்த விஷயம் பார்ப்பாங்க. எந்த அளவுல நீ வெட்டுற கேட்பாங்க அவங்க, எந்த அளவுல வெட்டுனீங்க, எந்த இடத்துல வெட்டினீங்க தண்டு துண்டதுல, இந்த விஷயங்கள் கேட்பாங்க கட்டாயமா. அதை தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோங்க, சொல்றதெல்லாம் கவனிச்சுக்கோ. ஒட்டுக்கட்டையில் பொருத்தப்பட்டு ஒட்டு நாடாவினால் நன்கு சுற்றி கட்டப்பட. ஒட்டு நாடாவை சுற்றி கட்டும் போது உனக்கு தெரியும் எப்படி கீழிருந்து மேலாக சுற்றி கட்டணும். ஓகேயா? அது தெளிவா பார்த்துக்கோ. கேட்பாங்க, ஏன் கீழிருந்து மேலாக சுற்றி கட்டணும்? ஒட்டு சந்தியினுள் மழை நீர் புகுவதை தவிர்ப்பதற்காக. எப்படி கட்டணும்? கீழிருந்து மேலாக கட்டணும். ஒழுங்கா கவனிச்சுக்கோ, எப்படி கட்டுறாங்கன்றது பாரு. அவதானிக்கின்றீர்கள். முதலாவது தடவை கட்டும் போது அரும்பு வெளியில தெரியற மாதிரி கட்டுறாங்களா, வெளியில தெரியாத மாதிரி கட்டுறாங்களா? தெரியாத மாதிரி. வெளியில தெரியாத மாதிரி, வெளியில தெரியாத மாதிரி கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 7 நாட்கள். அந்த 7 நாட்களுக்கு பிறகு திருப்பி இதாக்கி இந்த அரும்பை பார்க்கும்போது இந்த அரும்பு என்ன கலர்ல மாறி இருக்கணும்? இளம் பச்சை. எஸ், இளம் பச்சை நிறத்துல இருக்கணும் அது. விளங்குதா? அப்படி இளம் பச்சை நிறத்துல இருக்கணும் அது. விளங்குதா? அதாவது அதுல இது என்ன சொல்றது, அந்த இடத்துல முளை வளர்ற மாதிரி தோணணும் எங்களுக்கு. விளங்குதா? சோ அப்படி இருந்தா மட்டும்தான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க மேற்கொண்டு நாங்க 2வது தடவை கட்டும் போது என்ன செய்வோம் கேட்டீங்களா இருந்தா, அந்த அரும்பு வெளியில தெரியற மாதிரி நாங்க கட்டுவோம். டி வடிவில் வெட்டப்பட்டு அரும்பு பொருத்தப்பட்டுள்ளது. ஒட்டு நாடாவினை சுற்றும் போது கீழிருந்து மேல் நோக்கி சுற்றுதல் இன்றியமையாதது. நன்கு ஒட்டிய பின்னர் ஒட்டுமுறை உயிர்ப்பாக இருக்கும் போது நாம் ஒட்டுக்கட்டின் அங்குர பகுதியை அகற்றிவிட வேண்டும். இவ்வாறு அங்குரத்தை அகற்றுவதனால் ஒட்டுமுறை விரைவாக தடுக்க தொடங்கும். ஓகே, அதுல பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒட்டுதல் செஞ்சப்பட்ட பிறகு மேற்பகுதியை பாத்தீங்கன்னா நீங்க வெட்டி விட்டுறணும். ஏன்னா அது விரைவாக என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்தா, ஒட்டு முளை பாத்தீங்களா இருந்தா அரும்பு விடும். விளங்குதா? விரைவாக அரும்பு விடும். அதுக்காக தான் மேற்பகுதியை நாங்க வெட்டி விட்டுருவோம். விளங்குதா? ஓகே. அடுத்து எச் ஒட்டு, அரும்பொட்டு வகையில் ஒன்று. எச் வடிவில் பட்டையை வெட்டி அதன் பிளவின அரும்பு தெரிவு செய்யப்பட்ட அரும்பு வைத்து கட்டப்படும்.
வெட்டுறாங்கன்றத பாருங்கம்மா. அரும்பு எப்படி அரும்பை வெட்டுறாங்கன்றத வெட்டி பாருங்க. எடுக்கும்போது கூரான ஒட்டுக்கத்தியை பாருங்க. நாம் பயன்படுத்த வேண்டும். ஆ. இதனால் இலையங்கள் சிதைவடையாமல் அரும்பை பெற்றுக்கொள்ள முடியும். அரும்பு எப்படி வெட்டுறாங்கன்றத பாருங்க. இது headshot. ஓகே, அப்ப ஒட்டுதல் ஓகே, உங்களுக்கு கிளியரா? ஒட்டுதல் ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப உங்களுக்கு பாத்தீங்க தானே ப்ராக்டிக்கல். ஸோ வந்தா செய்வீங்களா ஒட்டுதல்? ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம் என்கிட்ட ஒட்டுதல்ல. அதில் அரும்புட்டு பார்த்தீங்க, அரும்புட்டுக்கும் கிளை ஒட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்க அரும்புட்டுனீங்க அரும்புட்டு, கிளை ஒட்டுனீங்கன்னா கிளை ஒட்டு. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. இருந்தா கேளுங்கம்மா, பயப்படாம கேளுங்க. சரிதானே? ஓகேயா? இல்லையா? என்ன சொல்லுங்க. அமைதியா இருந்து பிரயோஜனம் இல்லை. இல்லை தானே? அப்ப ஓகே. அப்ப ஓகே சார். ஓகே. ஓகே சார். அப்ப ஒட்டுதல் கட்டாயம் நீங்க பாத்துக்கோங்க. ஒட்டுதல் இதுக்கு பாத்தீங்களா இருந்தா வந்திருக்கு. ஓகே, 2021 நம்ம வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 21 22 அதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுல பார்த்து அவங்களுக்கு விளங்கும். சரிதானே? ஒட்டுதல் வந்திருக்கு. ஸோ அதனால விளையாடாதீங்க. ஸோ ஒட்டுதல்கிட்ட கட்டாயம் நீங்க என்னென்ன விஷயங்களை வாசிக்கணும்ன்றது பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கைட்ல கொடுத்துருப்பாங்க. சரிதானே? கட்டாயம் ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து வாசிங்க, வாசிச்சு பாருங்க. ஸோ இதுல பாருங்க ஒட்டுதல்ல. ஸோ அரும்பொட்டு முறைனா அதுல என்ன கொடுத்துருக்காங்க, துண்டொட்டு எப்படி செய்யறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. விளங்குதா? ஸோ எத்தனை நிலமட்டத்துல இருந்து எத்தனை சென்டிமீட்டர் உயரத்துல நீ வெட்டணும். விளங்குதா? வெட்டும் போது வெட்டின பிறகு அந்த வெட்டு நீக்கிய பட்டை துண்டை எவ்வாறு கலட்டணும். விளங்குதா? அதே மாதிரி ஒட்டு நாடாவே சுற்றும் போது கீழிருந்து மேல் நோக்கி நாங்க இறுக்கமா சுற்றி கொள்ளணும். 2 வாரங்களின் பின்னர் ஒட்டு நாடாவை கவனமா நீக்கி அதை நாங்க பார்க்கணும். அப்படியே ஒட்டுமுளை உயிர்ப்பா இருக்குதா இருந்தாதான் நாங்க திருப்பி என்ன செய்வோம், ஒட்டுமுளையின் அரும்பு வெளியே தெரியக்கூடியவாறு மீண்டும் முன்னர் போன்றே சுட்டி கட்டணும். அப்புறம் அரும்பு வளர்ந்த பின்னர் தான் என்ன செய்யணும், ஒட்டுக்கட்டையில் ஒட்டுக்கு மேலே உள்ள பகுதியை படிப்படியா நாங்க வெட்டி. புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் என்ன ஒட்டு. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல வெட்டி, பாக்ஸ் ஷேப்லயே அதே மாதிரி அரும்பை கொண்டு வந்து ஒட்டுறது. இதுக்கு பேர் என்னது? துண்டொட்டு. விளங்குதா? என்னன்ட்டு துண்டொட்டு அல்லது பச்சொட்டுன்னு சொல்லுவோம். சரிதானே? அரும்பு வெளியில தெரியற மாதிரி நீ சுற்றி கட்டி, அரும்பு வளர ஆரம்பிக்கிற நேரமே நாங்க மேற்பகுதியை வெட்டிடுவோம். அப்பதான் அரும்பு டக்குன்னு தளிர்க்கும். அதான் டக்குன்னு அரும்பு விடும். அதுக்காக மேற்பகுதியை வெட்டி அகற்றிடுவோம். அடுத்தது கிளையொட்டு. கிளையொட்டுனாவே உங்களுக்கு மைண்ட்ல வர்றது ஆப்போட்டு தான். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லை. அதே விஷயம் தான். என்ன, அங்க பத்தியா இருந்தா 10 to 15 சென்டிமீட்டர் உயரத்துல, இங்க 20 to 25 சென்டிமீட்டர் உயரத்துல வெட்டிட்டு. சரியா? ஆப்போட்டை இது ஆப்போட்டை அல்லது பிளவோட்டை. சரியான நடுப்பகுதியில் இந்த மாதிரி வெட்டிட்டு, ஓகே, சரியான நடுப்பகுதியில ஒரு இந்த மாதிரி வெட்டொன்னிட்டு, அதுல எங்கட ஒட்டு கிளைய கொண்டு வந்து இப்படி சொருகி கீழிருந்து மேலாக சுற்றி கட்டி விட்டணும். இவ்வளவுதான் விஷயம். இதை பார்க்கும்போது ரொம்ப கவனமாறு. அந்த 2 கணுக்களுக்கு இடையில தான் வெட்டுக்கள் இடணும். அந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாறு. சரியா? மற்றபடி பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி தான். அப்ப இதுல இன்னொரு விஷயம் இல்ல கொடுத்துருக்கு பாருங்க. ஒட்டுமுளை மூலம் பெற்ற ஒட்டுக்கன்றுகளை நாங்க 40 to 50% நிழலான இடத்தில் வைத்திருத்தல் வேண்டும். இது ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டனா கேட்கலாம் உங்ககிட்ட. இல்லைன்னா அவங்க வந்தவங்க கேட்கலாம் அவங்ககிட்ட. ஒட்டுமுளை ஒட்டு முறை மூலமாக நீ பெற்ற ஒட்டு கன்றுகளை நீ எத்தனை சதவீதம் நிழலான இடத்துல வைக்கணும்? 40 to 50% நிழலான இடத்துல வைக்கணும். விளங்குதா? ஓகே, இந்த மெயினான விஷயம். இந்த அரும்பொட்டு முறையின் போது அரும்பு வளர்ச்சி அடைந்த பின்னர் ஒட்டுக்கட்டையை வெட்டும் போது, நாங்க ஒட்டுக்கட்டையை வெட்டும் போது அரும்பு உள்ள திசைக்கு எதிர் திசையில தான் சாய்வா வெட்டுவோம். விளங்குதா? அரும்பு உள்ள திசைக்கு எதிர் திசையில சாய்வாக வெட்டுதல் வேண்டும். எந்த திசையில அரும்பு வளர்ந்திருக்கோ அந்த திசைக்கு எதிர் திசையில, மத்த திசையில தான் நாங்க வெட்டுதல் மேற்கொள்ளணும். ஓகேயா?
அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு கத்தியை பயன்படுத்தி நீ செய்ய போறன்னா கட்டாயம் அந்த கத்தியை நீ என்ன செஞ்சிருக்கணும்? கட்டாயம் கிருமி எடுத்து எஸ், கிருமி அழிக்கிறதுக்கு அவங்க வேற ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க, சுடு தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சுடு தண்ணியில இட்டு நீ கிருமி அழிக்கணும். அப்படி இருந்தா நீ கேளு, அந்த இன்விஜிலேட்டர் கேளு, இத கத்தியை கிருமி அழிக்கணும், சுடு தண்ணி இருக்கான்னு. அப்படி அவங்க தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. புரியுதா உனக்கு நான் சொல்றது? இதுல எதுவும் டவுட் இருக்கா உனக்கு ஒட்டுதல்ல? சார், சொல்லுங்க. இந்த அரும்பு வளர்ச்சி அடைந்த பிறகுதான் ஒட்டுக்கட்டை வெட்டணுமா? ஓ, அரும்பு வளர்ச்சி அடைந்த பிறகுதான் வெட்டணும். இப்ப நீங்க இந்த இடம் இருக்கு தானே, இப்ப இதுல இப்ப நீங்க செய்யும் போது அவங்க தெளிவா சொல்லுவாங்க அந்த இடத்துல உனக்கு. விளங்குதா? அந்த இடத்துல அவங்க தெளிவா உனக்கு சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு தண்டு துண்டத்தை கொடுத்துட்டு அரும்புட்டை செய்ய சொன்னா நீ அரும்புட்டை செஞ்சு காட்டணும். செஞ்சுட்டு வேணா நீ இது கேட்கலாம், அவங்க கிட்ட இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம், அந்த துண்டை நான் வெட்டவா இல்லையான்றது நீ கேட்கணும். விளங்குதா? ஏன்னு கேட்டா, நீ அவசரப்பட்டு வெட்டாத. அந்த இடத்துல நான் சொல்றது அவசரப்பட்டு வெட்டாத. சோ உனக்கு நீ வேணா இன்விஜிலேட்டர் கிட்ட கேளு, அவங்க கிட்ட சும்மா கேட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்படி நல்ல யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க அவங்க. விளங்குதா? சோ இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஆனா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்தா வெட்டி வைக்கிறது தான் மெயின் திங்கா நான் நினைக்கிறேன். வெட்டி வைக்கணும். சோ எதுக்கும் நீங்க கேட்டுக்கோங்க, நல்லது. சரிதானே? ஓகே. சோ இதுக்கு நான் ஒரு சிங்கள வீடியோ ஒன்று அனுப்பி விடுறேன், அவங்க அதுல சொல்லுவாங்க கிளியரா உங்களுக்கு தெளிவா. சரிதானே? ஓகே, சரி. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்க மெயின் ப்ராசஸே அவங்களோட என்னதுன்னு கேட்டா, நீ சுத்தி கட்டுற விதம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்ப்பாங்க. எந்த இடத்துல வெட்டுற திசை என்னது, சாரி வெட்டுற அளவு என்னது, சரியா, எப்படி பொறுத்துற, விளங்குதா, இந்த விஷயங்கள் கவனமா பார்ப்பாங்க. பயப்படாத, அங்க போயிட்டு நீ பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. உனக்கு கட்டாயம் மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஆனா நீ சில சில விஷயங்களை பதட்டப்படாம செய். பதட்டப்படாம நீ செஞ்சீனாமா நீ பாதி வெத்தி பாதியுமே ப்ராக்டிகல்ல நீ ஸ்கோர் பண்ண மாதிரி அர்த்தம். அதனால பதட்டப்படாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும் உனக்கு. I have to finish this paper. I'm swamped. No one told me college would be so... ஓகே, இப்ப முட்டை மாதிரிகளோட தரத்தை துணியறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ இது. அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோங்க போதும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிகல்ஸ். இது போன முறை B2க்கு வந்துச்சு. இது B1 B1 நினைக்கிறேன், B1 நினைக்கிறேன். ஸோ நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் ஒன்று வந்துச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் பாருங்க. முட்டை மாதிரிகளோட தரத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ்ல தீர்மானிக்கிறாங்கன்றத பாருங்க கிளியரா. முதலாவது, வெவ்வேறு நிறமும் வடிவமும் கொண்ட முட்டை மாதிரிகளின் தரத்தை தீர்மானிக்கப்பட உள்ளது. தேவையான பொருட்கள் காட்டப்பட்டுள்ளது. முதலில் பெட்டி கிண்ணத்தை ரசாயன தராசில் வைத்து அதன் நிறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நோட் பண்ணிக்கோ. முதலாவது நீ பெட்ரிக் டிஷ்ட நிறைய அளக்கணும். இது நிறைய பிள்ளைங்க செய்யற தவறு என்ன தெரியுமா? முட்டைண்ட தனித்தனி சதவீதம் இருக்கு. முட்டை ஓட்டுண்ட சதவீதம், முட்டைண்ட வெண்கருட சதவீதம், முட்டைண்ட மஞ்சட்கரு சதவீதம். போன முறை கேட்ட ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் டைம்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நிறைய பிள்ளைங்க செய்யற தப்பு என்னன்னா, பெட்ரிக் டிஷ்ட நிறைய அளக்குறது இல்லை. விளங்குதா? அளக்குறது இல்லைன்னா அளக்க மாட்டாங்க அவசரத்துல. கட்டாயம் பெட்ரிக் டிஷ்ட நிறைய அளக்கணும். அதுக்கு முதலாவதே நீ என்ன செஞ்சிடணும்னா, முட்டைண்ட நிறைய அளக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டைண்ட நிறைய நீ அளக்குறது. ஏன்னா அவசரப்பட்டு அந்த பிள்ளைங்க முட்டையை உடைச்சிருதுங்க. உடைச்ச பிறகு எப்படி நீ முட்டைண்ட நிறைய அளப்ப? மொத்த நிறைய. அப்படி மொத்த நிறைய அளந்தா தானே நீ சதவீதமா கண்டுபிடிக்க முடியும். முட்டையின் மொத்த நிறையின் மேல் முட்டை ஓட்டின் நிறை தர 100, அது முட்டை ஓட்டு சதவீதம். முட்டையின் மொத்த நிறையின் மேல் முட்டைண்ட வெள்ளைக்கரு நிறை தர 100, முட்டைண்ட வெள்ளைக்கரு சதவீதம். அல்லது அல்புமின் அளவிட சதவீதம், முட்டை அல்புமின் சதவீதம். அதே மாதிரி முட்டைண்ட மொத்த நிறையின் மேல் மஞ்சட்கருட நிறை தர 100, மஞ்சட்கருவின் சதவீதம் முட்டைண்ட. அப்ப மொத்த நிறை உனக்கு தேவை முட்டைண்ட. அப்ப கட்டாயம் நீ இந்த முட்டையை உடைக்க போறியோ அதன் நிறை அளக்கணும், அதை மறந்துடாத. தராசு கொடுக்கலன்னா கமெண்ட் டேபிள்ல பாரு, தராசு கொடுத்துருக்காங்களான்றதை பார்த்துக்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோ. தராசு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கொமன் டேபிள தான் வச்சிருப்பாங்க, கொமனா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆக்களுக்கும் தராசு வைக்க இயலாது, கொமனா தான் வச்சிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ. அல்லது டாபட்டினை அமர்த்தி அதன் பின் முட்டை மாதிரி அதில் வைத்து
நிறைய பெற்றுக்கொள்ளலாம். வெற்றி கிணத்தை உனக்கு எழுத்தின தராசுல அளக்க தெரியும் தானே உனக்கு. பெட்ரி டிஷ்ஷை வச்சுட்டு நீ என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணணும். ஓகேயா? ஒன் பண்ணிட்டு பெட்ரி டிஷ்ஷை வச்சுட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பெட்ரி டிஷ்ஷை வச்சுட்டு அதில் பெட்ரி டிஷ்ஷை நிறைய காட்டுதான்னு பாரு. பெட்ரி டிஷ்ஷை நிறைய காட்டுனோன்னு நீ என்ன செய்யணும், டேர்ன்ற பட்டனை அழுத்திடு. அழுத்தினா என்ன செஞ்சிடும், 0 ஆயிரும். 0 ஆன பிறகு நீ இந்த பெத்திரி கிண்ணத்தின் மேல எந்த பொருள் வச்சாலும் அது பெத்திரி கிண்ணத்தின் நிறையோட காட்டுமா இல்லாட்டி பெத்திரி கிண்ணத்தின் நிறை இல்லாம காட்டுமா? நிறை இல்லாம அந்த பொருளோட நிறை மட்டும் காட்டும். இது அண்ணளவு உனக்கு தெரியும் தானே? ஓகே, அடுத்து வைத்து நிறைய பெற்றுக்கொண்டால் அதன்படி முட்டை மாதிரியுடன் நிறைய பெற்றுக்கொண்டு முதல் எழுத்த நிறையை கழித்து முட்டையின் நிறை பெற்றுக்கொள்ளப்படும். தாபட்டினை அமர்த்தின் போது நேரடியாக முட்டையின் நிறை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு முட்டை மாதிரியின் நிறையையும் துணிந்து அதற்கமைய முட்டையின் வகுப்பு தீர்மானிக்கப்படும். முட்டை மாதிரி ஏயின் தெளிவு முட்டை மாதிரி ஏயின் தெளிவு 61.52226 கிராமாக இருக்கின்றது. இது 60 கிராமை அதிகமாக உள்ளதால் மிகப்பெரிய முட்டை தரத்திற்குள் அடக்கலாம். எக்ஸல் தரத்துக்கு உள்ளடக்கப்படும். அடுத்த முட்டை மாதிரி பியின் தெளிவு. ஓகே சரி. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல என்னன்னா, இது 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லயும் இந்த கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, முட்டைன்ற நிறைய வச்சுட்டு அதை என்ன மாதிரி முட்டைன்னு தீர்மானிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு முட்டைன்ற நிறை சாதாரண ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது சராசரி முட்டைன்ற நிறை எவ்வளவு? 45 நோனோமா, சராசரி நிறை கேக்குறாங்க. சராசரி நிறை 56 கிராம். வீச்சுல சொல்லணும்னா 54 தொடக்கம் 58 கிராம் வீச்சுல சொன்னா. சராசரி நிறைன்னு கேட்டா 56 கிராம். ஒரு சராசரி முட்டைடா நிறை 56 கிராம். விளங்குதா? இதே அந்த முட்டை சின்ன முட்டையா இருந்தா, சிறிய முட்டையா இருந்துச்சுன்னு வைங்களேன், சிறிய முட்டைனா 38 to 44 கிராம். விளங்குதா? இப்ப நீங்க சொன்னீங்க 45 to சொன்னீங்க தானே, அது மீடியம் சைஸ் எக். மீடியம் சைஸ் எக் தான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 45 to 52. விளங்குதா? லார்ஜ் சைஸ் எக்குன்னா 52 தானே முடிஞ்சிருக்கு. அப்ப என்னது 53 to 59 கிராம். விளங்குதா? 60 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னா, 60 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னா இது எக்ஸல். எக்ஸல்னா என்ன அர்த்தம்னு கேட்டா எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக், மிகப்பெரிய முட்டை. விளங்குதா? இது சிறிய முட்டை, இது நடுத்தர முட்டை, இது பெரிய முட்டை, இது மிகப்பெரிய முட்டை. புரியுதா உனக்கு? இது உனக்கு புரியுதா? புரியுது. ஓகே சரி. முட்டை மாதிரி பியின் தெளிவு. இது 70.66 காணப்படுகின்றது. இதுவும் எக்ஸல் தரத்துக்குள் உள்ளடக்கலாம். இவ்வாறாக முட்டை மாதிரி சியின் தெளிவு துணியப்பட வேண்டும். துணிந்து கொள்ள வேண்டும். முட்டை மாதிரி சியின் தெளிவு 47.91 காணப்படுகின்றது. இது நடுத்தர வகை முட்டையினுள் அடங்கும் மீடியம் சைஸ். அடுத்து முட்டை மாதிரி டியின் தெளிவு துணியப்படுகின்றது. அமர்த்துதல் அவசியம். முட்டை மாதிரி டியின் தெளிவு. அடுத்து நாம் அடுத்தது இப்ப முதல் என்ன எடுத்தாங்க, முட்டைன்ற நிறையின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க?
முட்டையோட நிறையின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, முட்டையை தரப்படுத்தினாங்க. இப்ப அடுத்தது கணிக்க போறாங்க முட்டையோட வடிவச்சுட்டி. வடிவச்சுட்டிய நாங்க வேணியர் இடுக்கிமான் இருந்துச்சுன்னா அதை வச்சு கணிக்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. இல்லைன்னா ரூலரை வச்சு கணிக்கிற மெத்தட் ஒன்று இருக்கு. அதை தான் அவங்க காட்டுறாங்க. இப்ப பாருங்க, வடிவச்சுட்டிக்கு என்னென்ன தேவை, முட்டையோட நீளமும் அகலமும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை பாருங்க. முட்டை வடிவ சுட்டியை துணிவோம். முட்டை வடிவ சுட்டியை துணிவதற்கு முட்டையின் நீள அகலங்கள் அளக்கப்பட வேண்டும். இதற்காக விண்ணளத்தால் ஒன்று முட்டையை வைத்து ஒரு விரலினால் அழுத்திய வண்ணம் அதன் நீள அகலங்களை குறித்தல் காட்டப்படுகின்றது. அவசரப்பட்டுமா அந்த முட்டையை ஓவரா அழுத்த போயிட்டு முட்டையை உடைச்சிடாதீங்கம்மா. இந்த நிறைய பிள்ளைங்க செஞ்சிருக்காங்களா, நானும் கேள்விப்பட்டேன். ஓகே, அவசரப்பட்டு நிறைய பேர் அப்படி அழுத்த போயிட்டு, ரொம்ப அழுத்த போயிட்டு அந்த பேப்பரை வச்சு அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா முட்டை உடஞ்சிருக்கு. விளங்குதா? உடஞ்சா இன்னொரு புது முட்டை தருவாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. விளங்குதா? அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இதாக்குங்க. பதறாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க, தயவு செஞ்சு சொல்றீங்க. இன்னொரு முட்டை தருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மார்க்ஸ் குறைப்பாங்க. ஒழுங்கா கையாளணும் தானேம்மா, அவங்க கொடுத்த விஷயத்த ஒழுங்கா கையாளணும். விளங்குதா? உடைச்சா இன்னொரு முட்டை தருவாங்களான்றது டவுட்டை மட்டும் கேட்கக்கூடாது. விளங்குதா? உடைக்காம செய்ய பழகு. விளங்குதா? சரி. ஸோ இது என்னதுன்னு சொல்லி அளந்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அளந்து குறிக்கப்பட்ட நீள அகலங்களை அளந்து அதிலிருந்து நாம் முட்டை வடிவ சுட்டியினை அறிந்து கொள்ள முடியும். முட்டை வடிவ சுட்டியை அறிந்து கொள்வதற்கு அகலத்தின் நீளம் தர 100 எனும் சமன்பாடு பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு முட்டையாக நீள அகலங்களை பெற்று அவற்றில் முட்டை வடிவ சுட்டியை நாம் துணிந்து கொள்ள முடியும். அப்ப ஒவ்வொரு முட்டையண்டையும் என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்தா, நீல அகலத்தை ஒவ்வொன்றையும் நீ எடுத்து நீ மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரியா? தெளிவா இருக்கணும். எந்த முட்டையை ஃபர்ஸ்ட் நீ எடுத்த அந்த முட்டையை தனியா இன்னொரு இடத்துல வச்சிடணும். விளங்குதா? அப்பதான் உனக்கு குழம்பாது. எந்த முட்டைக்கு என்னென்ன வடிவ சுட்டின்றது நீ அளந்து கொள்ளலாம். இந்த முறை திருப்பி முட்டை வருமானு தெரியாது எனக்கு. சரியா? தெரியாது எனக்கு. பட் சொல்லலாம், வந்தா எழுத வேண்டி இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்குமே முட்டைண்ட அகலத்தின் கீழ் முட்டைண்ட நீளம்னு எழுது. 3 நீளம் அதெல்லாம் எழுதக்கூடாது. முட்டையின் அகலத்தின் அகலம் கீழ் முட்டையின் நீளம் தர 100 அப்படின்னு போட்டு நீ கண்டுபிடிக்கணும். சராசரியா ஒரு அடைகாப்பான் பொருளை நீ வைக்கிற முட்டைண்ட வடிவச்சுட்டை எவ்வளவா இருக்கணும்? 74 வீதத்தை விட 74 வீதத்தை விட அதிகமாக இருக்கணும். சரிதானே? ஓகே. முட்டை வடிவ சுட்டி 74ஆக இருப்பது அறிவிப்பதற்கு பொருத்தமான தரமான முட்டை ஆகும். அடுத்து கேண்டலின் உபகரணத்தை அவதானிக்கின்றீர்கள். ஓகே, முதல் காட்டினாங்க, அதுதான் கேண்டலின் உபகரணம். ஓகேயா? முதல் காட்டினாங்க தானே, அது கேண்டலின் உபகரணம். பாரு, அடுத்து கேண்டலின் உபகரணத்தை கேண்டலின் உபகரணம் இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள, அதாவது ஒரு அதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. கேண்டலின் உபகரணத்துல நீங்க வச்சு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் இருட்டா இருக்கணும். ஓகேயா? அதுக்கு போய் லைட் ஆஃப் பண்றது இல்லை. விளங்குதா? அதுல பெட்டி ஒண்ணு வச்சு அந்த பெட்டி உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. விளங்குதா? அது பேக்ரவுண்ட் இருட்டா இருந்தா தான் ஈஸியா நீங்க அவதானிக்கலாம். வேணா ஏன்னா அந்த முட்டையினூடாக ஒளிக்கற்றைகளை செலுத்தி முட்டையின் அக இயல்புகளை துணிகிறது தானே கேண்டலின் உபகரணம். அவ அந்த ஒளிக்கற்றைகளினூடாக முட்டையின் அக இயல்பு அவதானிக்கணுமா இருந்தா அந்த கேண்டலின் உபகரணம் வைக்கப்பட்ட இடத்தின் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, சுற்றுப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டாக இருக்கணும். அவதானிக்கின்றீர்கள். கேண்டலின் உபகரணம் முட்டையின் அகப்புற இயல்புகளை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படும். கேண்டலின் உபகரணத்தின் மீது முட்டையை ஒவ்வொன்றாக வைத்து அதன் இயல்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கு முதலாவதாக முட்டை மாதிரியே வைக்கப்படுகின்றது. சொல்லுங்க, வைக்கும் போது எந்த முனை கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும்? மழுங்கிய முனை மழுங்கிய முனை கீழ் நோக்கி. எஸ், பாருங்க. Spoonful of sugar gonna go with it. Oh baby, pass me the butter, gonna roll with it. இதுல உங்க பாத்தீங்களா ஒரு சின்ன வெடிப்பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. விளங்குதா உங்களுக்கு?
சார். ம். இதுதான் முட்டை ஓ சார். ஓட்டுல சிறு வெடிப்புகள். இந்த சிறு வெடிப்பு பாத்தீங்கன்னா எங்கட கண்ணுக்கு விளங்காது. இந்த சின்ன வெடிப்புகள் பாத்தீங்களா எங்கட கண்ணுக்கு விளங்காது. ஓகேயா? அப்படி வெடிப்புகள் உள்ள முட்டைகளை நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டீங்கன்னா அடைகாப்பதுக்கு எடுக்க மாட்டோம். முட்டை மாதிரி ஏயில் சிறிய வெடிப்பு தென்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புறத்தை பார்க்கும்போது இந்த வெடிப்பு தென்படவில்லை. இந்த போது கண்டலின் உபகரணத்தின் உதவியுடன் பார்க்கும்போது இவ்வெடிப்பு அவதானிக்கப்பட்டுள்ளது. அடுத்து முட்டை மாதிரி பி. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க எடுத்த முட்டை இருக்குதானே, இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல நீங்க யோசிங்க. இதுல நீங்க கண்டலின் உபகரணத்தினூடாக பார்க்கும்போது ஒளிக்கற்றை உள்ளுக்கு ஊடுருவது விளங்கல்ல உங்களுக்கு. விளங்குதா? முதல் முகில்கள் காணும். என்னது? முகில்கள் மாய் காணப்படும். அதுதான் முகில் உருவாகிற மாதிரி காணப்படும் வெள்ளைக்கருல. சோ இது பாருங்க, சொல்றாங்க பாருங்க. முட்டை மாதிரி பியில் வெடிப்புகள் எதுவும் தென்படவில்லை. ஆனால் சிறிய கருத்த புள்ளி தென்படுகின்றது. கருத்த புள்ளி ஒன்று தென்படுது. அடுத்த முட்டை மாதிரி சி. முட்டை மாதிரி சி அழுக்குகளோ புள்ளிகளோ வெடிப்புகளோ அதையும் தென்படவில்லை. அடுத்த முட்டை மாதிரி டி சீரானதாக காணப்படுகின்றது. வெடிப்புகள் எதையும் தென்படவில்லை. அடுத்து நாம் முட்டை கூறுகளின் சதவீதத்தை துணிவோம். இது இப்ப நாங்க முட்டை கூறுகளோட சதவீதத்தை துணிய போறோம். முட்டை கூறுகளோட சதவீதம் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் தானே. முதலாவது என்ன எடுக்கணும்? நீ முட்டைண்ட நிறை எடுக்கணும். முட்டையை நிறைய எடுத்து எதுக்கும் என்ன செஞ்சு வச்சுக்கோ, பெட்ரிக் டிஷ்ட நிறைய எடுத்து வச்சுக்கோ. எதுக்குமே நான் சொல்றேன். ஆனா பெட்ரிக் டிஷ்ட நிறை நீ எப்ப தேவையில்ல தெரியுமா? நீ பெட்ரிக் டிஷ்ட ஒரே பெட்ரிக் டிஷ்ல ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. வெவ்வேறு பெட்ரிக் டிஷ் பயன்படுத்துறியா இருந்தா நீ தேவை என்ன சொல்றது இல்ல, என்னது பெட்ரிக் டிஷ்ட நிறை எடுக்க தேவையில்லை. விளங்குதா? ஏன் நான் சொல்றேன்னா, நீ ஒரு பெட்ரிக் டிஷ்ஷை வச்சு அதுல அது தானே முட்டையோடுனா முட்டையோடு மட்டும் தானே இருக்க போகுது. ஸோ டேர் பட்டன் அமுத்துவதன் மூலமாக நீ என்ன செய்யலாம்னா, அது உள்ளுக்கு பெட்டி டிஷ்ல நீ என்ன வச்சிருக்கியோ அந்த பொருளை நிறைய மட்டும் நீ எடுத்துக்கொள்ளலாம். இல்ல பெரும்பாலும் ஒரு பெட்டி டிஷ்ல செய்ய சொன்னா அப்படி வராது. அப்படி வராது ஒரு பெட்டி டிஷ்ல செய்யறது. அப்படி வந்தா அந்த டைம் நீ கட்டாயம் பெட்டி டிஷ்ல நிறை எடுத்திருக்கணும். எதுக்கும் வேணும்னா நார்மலா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றேன் நான். உனக்கு எடுக்கிறனால ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை. நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. முட்டையோடு மஞ்சள் கரு வெண்கரு என்பவற்றை நாங்கள் தனித்தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறிடப்பட்ட பெட்டி கிண்ணங்களை தனித்தனியாக ஆரம்ப நிறை பெறப்பட்டு குறித்துக் கொள்ளப்படலை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பின் முட்டை மாதிரி மெதுவாக சிறிய துவாரம் இட்டு இவங்க அடிச்ச மாதிரி இப்ப இதுல அடிக்க கூடாது. மாபிள்ள கொண்டு போயிட்டு ஓகேயா, மாபிள்ள கொண்டு போயிட்டு அடிக்க கூடாது. இப்படி விளங்குதா? பக்கத்துல உங்களுக்கு அந்த கத்தியோ இல்லாட்டி ஒரு கரண்டி மாதிரி தருவாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு வெடிப்பு, அவசரப்படக்கூடாது. விளங்குதா? சின்ன ஒரு வெடிப்பு இதொன்னு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டை பிச்சு பிச்சு எடுக்கணும் நம்ம. ஏன்னா இதுல ரொம்ப கவனம் எது தெரியுமா? நீ ஓட சேகரிக்கிறது ஈஸி. விளங்குதா? இதுல எது கவனம் தெரியுமா? வெண்கருவையும் மஞ்சட்கரு தெரியுமா? விளங்குதா? அதுதான் மெயின். மஞ்சட்கரு உடையாம எடுக்கணும். அது ஒரு செக்ஷன்ல இருக்கு. விளங்குதா? ரெண்டாவது ஃபுல்லாவே வெண்கருவை மட்டும் எடுக்கணும் நீ. விளங்குதா? சோ பதட்டப்படாம செஞ்சீங்கன்னா ஈஸியா செய்யலாம். இதுல ஞாபகத்துல வச்சுக்கோ. அதிலிருந்து முட்டையோட்டை அகற்றி எஸ் என பெயரிடப்பட்ட பெட்டி கிண்ணத்தில் இட வேண்டும். பின்னர் சிறிய துவாரத்தினூடாக மெதுவாக வெள்ளைக்கருவை டபிள்யூ எந்த மாதிரி அந்த எடுக்கிறாங்கன்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற அந்த ஓடை எல்லாத்தையும், சின்ன சின்னமா உடைக்கிற ஓடை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போடணும். ஒரு இடம்னா என்னது? ஒரு பெட்டி டிஷ்ல போடணும். அந்த போடுற பெட்டி டிஷ் தான் இது. முட்டை ஓட்டு நிறைய நீ அளக்க போற. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். என பெயரிடப்பட்ட பெட்டி கிண்ணத்தில் எடுத்தல் வேண்டும். வெள்ளைக்கருவை எடுக்கும்போது மிக நுட்பமாக கையை அசைத்து சரித்து நிறுத்தி எடுத்தல் வேணும். இல்லையெனில் மஞ்சள் கருவும் அதனுடன் சேர்ந்து வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. வெண்கருவை பெற்றுக்கொண்ட பின்னர் பையன பெயரிடப்பட்ட பெட்டி கிண்ணத்தில் மஞ்சள் கருவை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மஞ்சள் கருவை எடுத்த பின்னர் எஞ்சிய வெண்கருவை டபிள்யூ என பெயரிடப்பட்ட பெட்டி கிண்ணத்தில் வைத்த முட்டையோட்டை அதற்குரிய பெட்டி கிண்ணத்தில் வைத்து தனித்தனியாக நாங்கள் நிறைய பெற்றுக்கொள்கின்றோம்.
இங்கு பெறப்பட்ட வெண்கருவின் நிறை 60 தசம் ஓட்டின் நிறை 29.16 காணப்படுகின்றது. இதிலிருந்து பெற்றிருக்கின்ற ஓகேயா? சரியா? ஓகே, அப்ப உனக்கு கிளியரா விளங்குதா? அது முட்டைன்ற தரத்தை துணியறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்கன்றது கிளியரா? கிளியரா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. ஓகே சார். ஓகே, என்ன நீங்க செஞ்சு பார்க்க உங்களோட வீட்லயும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேவையில்ல, பெரிய லெவல சார், படிக்க தேவையில்லை. ஓகே, சொல்ல தம்பி. இல்ல இந்த மஞ்சள் கரு வெண்கருவெல்லாம் எடுத்த பிறகு என்ன செய்யணும்? இந்த நிறைய அளந்துட்டு ஓ, இப்போ மஞ்சள் கரு வெண்கருலாம் நீங்க எடுத்த பிறகு தனித்தனியா வேறாக்கின பிறகு அதன் நிறை அளக்கணும். தனித்தனியான நிறை எதுட? முட்டை ஓட்டுண்ட நிறை, முட்டைண்ட வெண்கருட நிறை, மஞ்சள் கருட நிறை எல்லாம் தனியா அளக்கணும். விளங்குதா? சோ தனித்தனியா ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி கொள்ளணும். அதுதான் மெயின். இப்ப இது பார்க்க சின்ன பிராக்டிகல் மாதிரி இருக்கும், ஆனா நீ தனித்தனியா நோட் பண்ணி கொள்ளணும் எல்லாத்தையுமே. விளங்குதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இங்க காட்டுறேன் பாரு, எழுதி காட்டுறேன் பாரு. ஓகே, இதுல பாருங்க என்னதுன்னா, நீங்க முதலாவது என்ன செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்டா முட்டையின் நிறை எடுத்துக்கொள்ளணும். ஓகேயா? முட்டையின் நிறை எடுத்துக்கொள்ளணும். ஓகேயா? ஒவ்வொரு முட்டையின் நிறையும் இப்ப ஏ பி சின்னு முட்டை இருந்தா அந்த 3 முட்டையின் நிறை எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, இந்த முட்டைகளை வைக்கிற பெத்திரி கிண்ணத்தின் நிறைய எதுக்கும் எடுத்துக்கோ. எதுக்கும் ஓகேயா? எதுக்கும் அந்த பெத்திரி கிண்ணம் 3 பெத்திரி கிண்ணத்தின் நிறைய எடுத்துக்கோ. ஏ முட்டை வச்ச பெத்திரி கிண்ணம், பி முட்டையை வச்ச பெத்திரி கிண்ணத்தை எடுத்துக்கோ. ஓகேயா? ஜஸ்ட் மினிட். ஓகேயா? சரியா? ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேயா? அடுத்தது பத்தியா இருந்துச்சுன்னா தனித்தனியா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முட்டையிடையும் பார்த்தீங்கன்னா நீ முட்டைண்ட வெண்கரு சதவீதம், முட்டைண்ட மஞ்சட்கரு சதவீதம், முட்டையிட ஓட்டு சதவீதம், ஒட்டு சதவீதம் அதை காண போற. சரியா? சரி, சதவீதம்னா நிறை, நிறை எடுக்க போற. நிறை எடுத்துடணும் ஒவ்வொன்றையுமே. நிறை டக்குன்னு செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம். சரிதானே? அரவருக்குள்ள செஞ்சு முடிக்கலாம். அப்புறம் தனித்தனி சதவீதம் கண்டுபிடிக்க போற. எப்படி? முட்டைண்ட ஓட்டு சதவீதம் என்றா அதுக்கு சமன்பாடு என்னது? முட்டையின் நிறையின் மேல் முட்டை ஓட்டின் நிறை தர 100. இதே முட்டைண்ட வெண்கரு சதவீதம் என்றா முட்டையின் நிறையின் மேல் வெண்கருவின் நிறை தர 100. முட்டை மஞ்சக்கரு நிறை என்றா மஞ்சட்கரு சதவீதம் என்றா முட்டையின் நிறையின் மேல் மஞ்சட்கருவின் நிறை தர 100. இப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதா உனக்கு? கிளியரா புரிஞ்சதா? சார் ஓகே. கிளியர் சார். ரொம்ப கவனம் இருக்கணும் என்னதுன்னா முட்டைண்ட நிறை. இது ரொம்ப கவனம். பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ. எதுக்கும் உன் நன்மைக்காக சொல்றேன் நான். விளங்குதா? சரி, ஏன் கேட்பாங்க பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. சரியா? எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ. ஆனா நீ ஸ்மார்ட்டா செய்யறதா இருந்துச்சுன்னா 3 பெத்திரிக்கிண்ணத்தையும் வச்சு நீ என்ன செஞ்சிடணும் அப்படின்னு கேட்டியா இருந்தா தனியா டேர் பண்ணி நீ என்ன செஞ்சிடலாம்னா அளந்து கொள்ளலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். விளங்குதா? அது கொஞ்சம் கஷ்டம். சரிதானே? அதுக்கு முதல் நீ கட்டாயம் நீ என்ன எடுத்துக்கோன்னா பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை எடுத்துக்கோ வேண்டும். புரியுதா நான் சொல்றது உனக்கு கிளியரா? சார். ஏன்னா நீ மஞ்சக்கருவை நீ டிரெக்டாவே எதுல போட போறேன்னா பெத்திரிக்கிண்ணத்துல போட்டுட்டு தான் வைக்க போற. பெத்திரிக்கிண்ணத்தை வச்சுட்டு நீ மஞ்சக்கருவை தனியா போடுறதா இருந்தா பிரச்சனை இல்லை. நீ பெத்திரிக்கிண்ணத்துல டிரெக்டா போட போற மஞ்சக்கருவை. விளங்குதா? அப்ப அதுல நீ கட்டாயம் பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை தனியா எடுத்து வச்சுக்கோ. ஓகேயா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வெண்கருவின் நிறை எனக்கு முட்டை நிறை 40 கிராம்னு வருதுன்னு வச்சுக்கோ. சும்மா சொல்றேன். அதுல இப்ப 25 சாரி பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை பாத்தியா இருந்தா 20 கிராம்னு வருது. முட்டையோட வெண்கருவின் நிறைன்னு காண்றதுக்கு நீ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பெத்திரிக்கிண்ணத்தோட தானே வைக்க போற. உதாரணத்துக்கு பெத்திரிக்கிண்ணத்தோடயே முட்டைண்ட வெண்கருவையோட சேர்த்து பெத்திரிக்கிண்ணத்தையும் சேர்த்து தானே வைக்க போற. உனக்கு காட்டுது உதாரணத்துக்கு 55 கிராம்னு காட்டுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்ப முட்டைண்ட வெண்கருவின் நிறை எவ்வளவா இருக்கும்? பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை 20 கிராம்மா. பெத்திரிக்கிண்ணத்தோட சேர்த்து வெண்கருவின் நிறை 55 கிராம்னு காட்டுது. அப்ப என்ன செய்வ நீ?
55ல இருந்து 20 கழிச்சு 20 35 கிராம். இந்த 35 கிராம் தான் என்னவா இருக்கும்? தனியா வெண்கரு வெண்கருவின் நிறை வெண்கரு மட்டும். ஆ, அப்ப நீ கட்டாயம் பெத்திரிக்கிண்ணத்தின் நிறைய எடுக்கணும். அப்புறம் பெத்திரிக்கிண்ணத்தோடைய என்னது முட்டைண்ட வெண்கருவி நிறை, பெத்திரிக்கிண்ணத்தோடைய முட்டைண்ட மஞ்சள் கருவி நிறை அப்படி எடுத்துக்கொள்ளணும். புரியுதா நான் உனக்கு சொல்றது? ஆமாம் சார். அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாத. இப்ப முட்டையிட ஓட்டு சதவீதம் காணும் போது முட்டை ஓட்டு நிறை தான் இருக்கணும். பெத்திரிக்கிண்ணத்தின் நிறை கழிச்ச நிறைய தான் நீங்க கொண்டு வந்து பிரதியிடுவ. அவசரப்படாத, பொறுமையா செய் கணக்க. அவசரப்பட்டு மார்க்ஸ் இல்லாமக்கிறாத. அவ்வளவு சொல்ல முடியும். கிளியரா உனக்கு இப்ப தெளிவா இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. எதுவும் டவுட்? அப்ப இல்ல, கிளியர் தானே இப்ப உங்களுக்கு? சார் சொல்லுங்க. முட்டையோட தரத்தை தீர்மானிக்கிறேன்டா, முட்டையோட நிறைகளை அளந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையில ம். வடிவ சுட்டி தீர்மானிச்சு அப்படி ஆர்டர் படியா. ஆர்டர் படின்னா இப்படித்தான். நீ சிம்பிளா யோசிக்கணும் என்ன தெரியுமா? முதலாவது உன் முட்டையை கொடுத்துட்டு, ஓகே சிம்பிளா சொல்றேன், முட்டையை கொடுத்துட்டு உனக்கிட்ட 3 விஷயம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. முட்டைண்ட நிறை, முட்டைண்ட வடிவச்சுட்டி, முட்டைண்ட இதை கேட்கறாங்க. தனியா ஒண்ணு மட்டும் கேட்க மாட்டாங்க. முட்டைண்ட நிறைய வச்சு அதை வகைப்படுத்த சொல்லுவாங்க. முட்டைண்ட வடிவச்சுட்டியை கேட்பாங்க. முட்டைண்ட சதவீதம், தனித்தனி சதவீதம் கேட்கறாங்கன்னா நீ அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. முட்டைண்ட தனித்தனி சதவீதம் காண்றதுக்கு போயிடக்கூடாது. ஏன்? முட்டைண்ட தனித்தனி சதவீதம் காண்றதுக்கு போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. நீ அங்கிட்டு 2 விஷயம் செய்ய முடியுமா உன்னால? அங்கிட்டு இதை செய்ய முடியுமா உன்னால? முட்டைண்ட வடிவச்சுட்டியை செய்ய முடியுமா? அப்ப முதலாவது நீ என்ன செய்யணும்? முட்டைண்ட நிறை அளந்து கொள்ளணும். நிறை அளந்து அது எந்த கேட்டகரிக்குள்ள வரும், எக்ஸல்லா, மீடியமா, லார்ஜான்றதை தீர்மானிக்கணும். அதை தனியா ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கணும். தனி அடுத்தது என்னது? முட்டைண்ட நீளகலத்தை அளக்கணும், வடிவச்சுட்டியை தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் முட்டைய நிறை ஏற்கனவே அளந்து வச்சிருப்ப. இப்ப என்ன செய்யணும்? முட்டைண்ட தனித்தனி ஓட்டு சதவீதம், வெண்கரு சதவீதம், மஞ்சள் கரு சதவீதம் இதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அறவருக்குள்ள செய்யணும். அறவருக்குள்ள செய்யற ஒரு விஷயம் தான் இதெல்லாமே. சரிதானே? ஓகே சார். டேர் பண்ணினா சரிதானே சார்? பெற்றிக்கிண்ணம். ஆமா ஆமா, டேர் பண்ணினா சரிதான், இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப மஞ்சட்கருவை நீங்க டிரெக்டா எதுல போடுறீங்க? பெத்திரிக்கிண்ணத்துல தானே போடுறீங்க உடைச்சு. இப்ப டேர் பண்ண என்ன நடக்கும்? பெத்திரிக்கிண்ணத்தோட நீங்க வைக்கிறீங்க மஞ்சட்கருவை. இப்ப டேர் பண்ண என்ன நடக்கும்? 0ன்னு தான் காட்டும், எதுவுமே காட்டாது அதுல. எப்ப நீங்க டேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, பெத்திரிக்கிண்ணத்தை வச்சுட்டு நீங்க அதுக்கு பிறகு சாமா ஏதாவது போடும்போது தான் நீங்க டேர் பண்ணிட்டு போடணும். இதுல அப்படி செய்ய இயலாது. நீங்க இதுல முட்டை கருட சாரி வெண்கரு ஓட்டு சதவீதம் காண்றதுல அப்படி செய்ய இயலாது. நீங்க புரியுதா? முட்டையின் நிறை அழைக்கும் போது நீங்க செய்யலாம். அந்த டைம் நீங்க டேர் பண்ணிட்டு செய்யலாம். இப்ப இப்படி செய்ய இயலாது. எதுக்கும் அளந்துக்கோங்க. சரிதானேம்மா? ஓகே. எல்லா எக்ஸையும் காணணும் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கப்படுற 4 எக் 4 கொடுப்பாங்க. அவங்க அதுக்கேத்த மாதிரி தான் அரைவருக்குள்ள நீ செய்யற மாதிரி தான் இதாக்குவாங்க. பதட்டப்படாம செஞ்சினாமா அரைவர் நல்லா போதும். டைம் நல்லா இருக்கும் உனக்கு. பதட்டப்படக்கூடாது. இந்த முறை நான் இப்ப இந்த முறை இன்னொன்னு எதிர்பார்ப்பு. போன முறை 2018ல வந்த பேரச்சுட்டியிடல் திருப்பி வந்திருக்கு. 2023ல வந்திருக்கு பேரச்சுட்டியிடல் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கெஸிங் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு இந்த முறை. ஓகேயா? ஸோ பார்ப்போம். நாங்கள் ஃபிசிக்கலாகவும் நானும் செய்வேன், இந்த இதுலையும் செய்வோம். நாங்கள் ஆன்லைன்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். என்னால் தெரிஞ்ச எல்லாமே என்ன சொல்றது, வீடியோஸ் இருக்கிற ப்ராக்டிகல் எல்லாமே நான் செய்கிறேன். போன முறை நாங்கள் கெஸ் பண்ணி அதை சொல்லி அனுப்பினோம். புகையூட்டிய சரி அதாவது ஜாடி மீன் உற்பத்தி அப்படி அச்சசலாக வந்துச்சு. ஜாடி மீன் உற்பத்தி விளங்குதா? அதே மாதிரி தூரம் கணிக்கிறது எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்லி தான் அனுப்பணும். ஸோ ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம பொருட்களை பார்த்துட்டு ஒரு கெஸ் பண்ணி சொல்றது தான். ஸோ இதை பத்தி யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் உனக்கு என்ன வரலாம், வரப்போகுது, எனக்கு நியூஸ் கிடைச்சா கட்டாயம் நான் உனக்கு சொல்லுவேன். ஓகேயா? சரி. ஓகே. ஸோ யோசிக்க தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் 2021 ஸ்பாட்டை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் B1 B2 பார்த்துட்டு போவோம். பிப்ரவரி மந்த்ல பார்த்தீங்களா இருந்தால் நான் மெயினாக நில அளவையில் எப்படி செய்யறது மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என்ன மாதிரி உங்களோட மெயினான ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நான் வீடியோ அனுப்பிவிடுவேன். அந்த வீடியோவில் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. நான் உனக்கு விளங்கப்படுத்தி விடுவேன் என்ன மாதிரி தொடுக்கிறதுன்னு சொல்லி. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் யோசிக்கவே யோசிக்காத, தயவு செஞ்சு சொல்கிறேன், யோசிக்கவே யோசிக்காத, பீஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல்.
கடைசியா வந்து 2 வருஷமா எலக்ட்ரானிக்ஸ்ல பிரெட் போர்ட் கொடுக்கல. பிரெட் போர்ட் கொடுக்காம ஒயர் கனெக்ஷன் வச்சு தான் தர சொல்லிச்சு. இந்த முறை பிரெட் போர்ட் கொடுத்தும் வரலாம், இல்லாட்டி வயர் கனெக்ஷன் கொடுத்தும் வரலாம். சரிதானே? எதுக்கும் ஓகேயா? ஸோ எதுக்குமே ரெடியா இருந்து கொள்வோம் நம்ம. சரிதானே? பிரெட் போர்டு வச்சு என்ன எப்படி செய்யறது, இல்லைன்னா வயர் கனெக்ஷன் கொடுத்து எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ஓகே, நான் செஞ்ச வீடியோஸ் இன்னும் இல்லைம்மா, நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலைன்னா. ஸோ சிங்கள மீடியத்தில் செஞ்ச வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு, நான் செஞ்ச வீடியோஸ் சிலது இருக்கு. இப்போ அதை எடுத்து தான் உங்களுக்கு அனுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு பொறுமையாக நான் அனுப்பி விடுறேன். ஓகே, அது செட் ஆன் வச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ செட்டாகவே ஒரு 10 ப்ராக்டிக்கல் இருக்கிற மாதிரி. அதையும் அனுப்பி விடுறேன், அதையும் பாருங்க. ஒவ்வொரு சுற்றுக்களை எப்படி எப்படி செய்யறாங்கன்றதை பாருங்க. பெரிய சுற்றுக்கள்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களோட ப்ராக்டிக்கல் கைடில் உள்ள மாதிரி பெரிய சுற்றுக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்டினோ போர்ட் கனெக்ஷனும் வராது, அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்காதேமா. ஆர்டினோ போர்டு கனெக்ஷன் அந்த அளவுக்கு பெருசாக போக மாட்டாங்க ப்ராக்டிக்கல். விளங்குதா? ஏன்னா ஆர்டினோ போர்டுக்குமா சும்மா சாதாரணமா நீங்க ஆர்டினோ போர்டை வச்சுட்டு சும்மா செய்யலாது, அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். சரியா? சாஃப்ட்வேருக்கு வைஃபை இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி கூட போக மாட்டாங்க. ஆர்டினோ போர்டு எல்லாமே கூடுதலாக ஸ்பாட்டுக்கு தான் வரும் பெரும்பாலும். சரிதானே? பெரும்பாலும். சரிதானே? சரி. ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகே, B1 B2க்கு கல்குலேட்டர் அலோவ் பண்றா. கல்குலேட்டர் இப்படித்தாம்மா, தேவை இருந்துச்சுன்னா நீ அங்க கமெண்ட் டேபிளையோ அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம், ப்ராப்ளம் இல்லை. தேவை இல்லாம சும்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. போன முறையும் அலோவ் பண்ணலையாம, போன முறை அலோவ் பண்ணல. இல்ல ரிப்பீட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? என்ன மாதிரிமா அலோவ் பண்ணாங்களா இல்லையா? அலோவ் பண்ணல தானே கால்குலேட்டர்? இல்லை தானே? ஓகே. ஸ்பாட்டுக்கு பெரும்பாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்பாட்டுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் B1 B2க்கும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? சில சில இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்களா இருக்கும். சரிதானே? 6.2ன்னு வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அந்த இடத்துல கேளுங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமான்னு. அவங்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க தானே, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி. ஸோ அது பெரிய பிரச்சனையே தாக்காதீங்க. ஓ, போன முறை அதுதான், போன முறை அலோவ் பண்ணலையா? நானும் கேள்விப்பட்டேன். ஆனா சில இதுல செக்ஷன்ல, சில செக்ஷன்னா சில சென்டர்ல பாத்தீங்களா இருந்தா விட்டுருக்காங்க அலோவ் பண்றதுக்கு. ஓகேயா? ஆனா கல்குலேஷன், அதாவது எப்படி சொல்றது, பெரும்பாலும் உனக்கு மெயினா சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு நீ இப்ப முட்டையோட வடிவ சுட்டினா, நீ செய்யறதுக்கு அவங்க வடிவ சுட்டி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கண்டு வச்சிருவாங்க. அவங்க பெரும்பாலும் வடிவ சுட்டி வந்துச்சுன்னா அவங்க பெரும்பாலும் மெயினா கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க. சரிதானே? இப்ப அதெல்லாம் காண இயலாது. முட்டை ஓட்டு சதவீதம், வெண்கரு சதவீதம் அதெல்லாம் கண்டு வைக்க முடியாது. அதெல்லாம் அவங்க அப்புறம் தான் கணிப்பாங்க. ஆனா அதுக்கு முதவே அவங்க முட்டையோட அந்த வடிவ சுட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. விளங்குதா? அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்ப இந்த பிள்ளை ஈஸியா வெட்ட முடியுமா மேக்ஸ்ல அப்படின்றத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப உனக்கு 6.6ன்னு வருதுன்னு வை, 2.2ன்னு வந்தா உனக்கு ஈஸியா வெட்டலாமே. 6.6 2.2 வெட்டுனா 6.6ல 3 மடங்கு இருக்கு, 2.2ல 3 மடங்கு இருக்கு 6.6. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ கால்குலேட்டர் தேவையில்ல உனக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ அதை பெருசா போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிதானே? ஓகே, நான் அனுப்பின ப்ராக்டிகல் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்த எலக்ட்ரானிக் வீடியோவையும் போன முறை, சரி 2021-22ல கேட்ட ஓ 2021-22ல கேட்ட இதையும் அனுப்பி விடுறேன் நான் உங்களுக்கு. சரிதானே? 2021-22ல கேட்ட விஷயங்களை நான் அனுப்பி விடுறேன். ஓகே உங்களுக்கு தெளிவா? ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ.